வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானத்தின் மீது முதலில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் டிவிஷன் முறையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பிலும் தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 பேரும் எதிராக 154 பேரும் வாக்களித்தனர். சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதால் அவர் வெளியேறிய நிலையில் அவையை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழிநடத்தினார். சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிரான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்தனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார். பாமக மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் அவைக்கு வராத நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. உட்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை திசை திருப்ப சபாநாயகருக்கு எதிராக தீர்மானமா என்று அதிமுகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களால் இந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பதை பார்த்து மக்களின் நகைப்பார்கள் என்பதுதான் உண்மை என்றார். திமுக அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாததால் இப்படி ஒரு தீர்மானமா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக வருத்தமில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஒரு சில தவறுகள் நடந்திருந்தாலும் கூட தாமாகவே அல்லது முதலமைச்சரால் திருத்தப்பட்டிருப்பேன் என்றும் எதிர்க்கட்சியினருக்கு அதிகளவு பேச வாய்ப்பு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். அதிமுகவினரும் தனது பணியை பாராட்டியிருப்பதாகவே எண்ணி மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு சபை நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது படிப்படியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதிமுகவை உடைக்க நினைப்பவர்களின் மூக்குதான் உடைந்து போகும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் பேரவையில் சபாநாயகர் அப்பாவு நடுநிலையாக நடந்து கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டிய இபிஎஸ் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அப்பாவு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் பேசும்போது மட்டும் நேரலை செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் அதிமுக, திமுக இடையே காரசார வாக்குவாதம் நடைபெற்றது. பேரவையில் பேசிய கே.பி. முனுசாமி, சத்துணவு, மடிக்கணினி உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களால் பயனடைந்தவர்களின் வயது 14 என்றும், ஆனால் திமுக கொண்டு வரும் திட்டங்கள் வாக்களிக்கும் பெண்களுக்கானது என்றும், இதனால் திமுக கொண்டு வரும் சமூக திட்டங்கள் சமூக மாற்றத்திற்காகவா, வாக்கு வங்கிக்காகவா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருவதாகவும், அந்த திட்டம் வாக்கு வங்கிக்காக கொண்டு வந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, காலை உணவு திட்டம் தாங்கள் கொண்டு வந்தது என்றும் அதனைத்தான் தொடர்கிறீர்கள் என்றும் கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது திட்டத்தை அறிவித்த அதிமுகவை அதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும், அந்த திட்டத்தை நிறுத்தியதே அவர்கள்தான் என்றும் தங்கம் தென்னரசு கூறினார். 52 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கினோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடிக்கணினி திட்டத்தை தாங்கள் நிறுத்தவில்லை என்றும், சிந்தித்து மீண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்திருப்பதாகவும் கூறினார். போராட்டத்திற்கு செல்லும் முன்பாகவே தமிழிசை, வினோஜ் பி. செல்வம் ஆகியோரை திமுக வீட்டு சிறையில் வைத்தது ஆணவத்தின் உச்சம் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் சாடியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்னதாக போராட்டக்காரர்களை வீட்டில் வைத்தே கைது செய்யும் புதிய நடைமுறையை திமுக கையில் எடுத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார். அமலாக்கத்துறையால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் எங்கே என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக அல்லாத மாற்றுக் கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை அடியாள் போல ஏவி பாஜக அரசு பழிவாங்குகிறது என்று கூறியவர், டெல்லி பாணியில் தமிழகத்தில் அரசியல் செய்துவிடலாம் என்று பாஜக கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் சாடினார். தமிழ்நாடு காவல்துறையை இனி தூங்கவிட மாட்டேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்திருக்கிறார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி பாஜகவினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டனர். ஆனால் பாஜகவினரை போலீசார் முன்கூட்டியே கைது செய்தனர். போராட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சென்னை ECR சாலையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். பின்னர் அங்குள்ள மண்டபத்தில் அண்ணாமலையை போலீசார் சிறை வைத்தனர்.
காலை 10 மணிக்கு கைது செய்யப்பட்ட அண்ணாமலை மாலை 7 மணிக்கு விடுவிக்கப்பட்டார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். இனி சொல்லாமல் போராட்டங்களை நடத்தி காவல்துறையை தூங்கவிட மாட்டேன் என்றும் அண்ணாமலை எச்சரித்தார். தமிழ்நாடு அரசின் ஊழலை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை காலையில் கைது செய்யப்பட்ட நிலையில் மாலை 7 மணிக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துபவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடாதீர்கள் என்றும் காட்டமாக தெரிவித்தார். 1000 கோடி ரூபாய் ஊழலை தட்டி கேட்பது தவறா என்றும் தமிழிசை வினவினார். மேலும் மயக்கமடைந்த ஒரு பெண்ணை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் கூட வரவில்லை என்ற அவர் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்றும் கூறினார். தோழமை கட்சியாக இருந்தாலும் மதுக்கடைகளை திமுக அரசு மூட வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் டெல்லி செல்வதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் இந்த மாதம் இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அப்பொழுது மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாஜக சார்பில் மதுக்கடைகளை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு வரவேற்பு அளிப்பதாக கூறிய அவர் திமுக அரசு மதுக்கடைகளை மூட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மதுரையில் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தவருக்கு நீதி கேட்டு போராடியவர்களை போலீசார் விரட்டி அடித்து தாக்கி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்லாததால் போலீசார் அவர்களை தாக்கி கைது செய்தனர். கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில இளைஞர்கள் காவல்துறை வாகனத்தின் மீது கற்களை வீசியதால் போலீஸ் வாகனம் சேதமடைந்தது. தொடர்ந்து தப்ப முயன்ற நபர்களையும் போலீசார் கைது செய்ததால் அந்த பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கச்சிராகிருப்பு மகேஷ் பாண்டி என்பவர் மாடு முட்டி உயிரிழந்த நிலையில் உரிய நீதி மற்றும் நிதி கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி இளைஞர்களை கொன்று வம்சத்தையே அழிப்பதாக கொந்தளித்த பெண்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்த அரசு உயிரிழந்த மாடுபிடி வீரருக்கு ஏன் எந்த நிவாரண உதவிகளும் அளிப்பதில்லை என்று கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களும் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் வன்னியர் சங்க இளைஞர்களை பட்டியல் சமூக மக்களும் தலைவர்களும் வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட பாமக கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்கும் வகையில் சித்திரை மாநாடு அமையும் என்றும் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் கூட்டணிக்காக தமிழக பட்ஜெட்டை வரவேற்கவில்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் தேமுதிக கூட்டணி நிலைப்பாடு குறித்து தேர்தல் நெருங்கும் போது தெரிவிக்கப்படும் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கரன் மீதான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு அரியலூரில் திமுகவினர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அமைச்சர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் மீது 2 வழக்குகளும் மக்களவைத் தேர்தலின் போது அனுமதித்த நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக மேலும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டன. இதனை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் 3 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். இதேபோல கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது விதியை மீறியதாக அமைச்சர் பெரிய கருப்பன் மீது தொடரப்பட்ட வழக்கையும் நீதிபதி ரத்து செய்தார். நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் அமைத்துள்ள சென்னை மாநகராட்சியில் புதுப்பிக்கப்பட்ட பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக அரசுடன் பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் சென்னை நுங்கம்பாக்கம் MOP வைஷ்ணவா மகளிர் கல்லூரி அருகே சுமார் 11,500 சதுர அடியில் உள்ள சென்னை மாநகராட்சி பூங்கா புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இந்த பூங்காவின் மேம்பாட்டு மற்றும் பராமரிப்பு பொறுப்பை கல்லூரி நிர்வாகம் ஏற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கஞ்சா விற்பனை போன்ற 2 வழக்குகளில் வயதான தம்பதி உட்பட 4 பேரை சென்னை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னை போர் நினைவு சின்னம் அருகே உள்ள அன்னை சத்யா நகர் பகுதியில் கஞ்சா விற்றதாக சாந்தி பெருமாள் தம்பதி கைதான நிலையில் இதே வழக்கு தொடர்பாக அபிஷேக், அஸ்வின் ஆகிய 2 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார்.
டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுவதற்கு முன்பே பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோரை தமிழக அரசு கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன் என்றும், ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் வழக்கை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்று பொன் மாணிக்கவேல் மனு அளித்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, இந்த வழக்கில் தீனதயாளன் என்பவரை அப்ரூவராக கையாளுவதே தவறு என்று தோன்றுவதாக தெரிவித்தார். இதற்கு விளக்கம் அளித்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாக சிபிஐ தெரிவித்தது. மேலும் 2 உத்தரவுகளை சமர்ப்பிக்கவும் அனுமதி கோரப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோவிலில் காரைக்குடி பக்தர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறலால் பலியானதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி ஓம்குமார் என்பவர் நேற்று முன்தினம் தனது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் ஆலயத்திற்குள் எந்தவித மருத்துவ வசதிகளும் இல்லை என்றும், குடித்தண்ணீர் வசதி கூட அங்கு இல்லை என்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அமைச்சர் சேகர் பாபு ஓம்குமார் உடல்நிலை சரியில்லாமல் கோவிலுக்கு வந்ததாக தவறான தகவல்களை கூறுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது புதுச்சேரியில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பாதிக்கும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது புதுச்சேரி அரசு தொடர்ந்து RSSின் கொள்கைகளை திணித்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் NR காங்கிரஸ் பெண் MLA சந்திர பிரியங்கா தனது இருக்கை மீது ஏறி நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தில் பேசிய சந்திர பிரியங்கா, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுவதால் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் முறை ரத்து செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு இந்த ஆண்டில் ஆல் பாஸ் முறையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்தார். மீண்டும் புதிய கல்விக் கொள்கை குறித்து சந்திர பிரியங்கா கேள்வி எழுப்பிய போது திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவரை பேச விடாமல் குறுக்கீடு செய்ததால் கொதிப்படைந்த சந்திர பிரியங்கா தனது இருக்கையின் மீது ஏறி நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரிடம் தங்கச் செயினை பறிக்க முயலும் மர்ம கும்பலின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அங்குள்ள காட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி அந்த பகுதியில் உள்ள பெண்கள் அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி வழக்கம் போல பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது மர்ம நபர்கள் 4 பேர் வாகனத்தில் வந்து அவரது கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறிக்க முயன்றனர். ஆனால் விஜயலட்சுமி சாதுரியமாக செயல்பட்டதால் மர்ம நபர்கள் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சந்திரனை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான் 5 திட்ட பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அனைத்து சமூக கூட்டமைப்பினர் சார்பில் இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய அவர், சந்திரனின் மேற்பரப்பை ஆய்வு செய்யும் விதமாக சந்திரயான் 5 மிஷன் 250 கிலோ எடையுள்ள ரோவரை எடுத்து செல்லும் என்றும் பணிகளை ஜப்பானுடன் இணைந்து மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்து கலந்துரையாடும் ரைசினா மாநாடு டெல்லியில் இன்று தொடங்கியது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து பேசினார். இரு நாட்டு வர்த்தக உறவு குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் பிறகு இரு தலைவர்களும் முன்னிலையில் இந்தியா நியூசிலாந்து இடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார்.
இந்தியா நியூசிலாந்து இடையே பாதுகாப்பு மற்றும் வலுவான உறவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நியூசிலாந்து பிரதமர் உடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நியூசிலாந்து பிரதமர் லக்சன் நீண்ட காலமாக இந்தியாவுடன் தொடர்புடையவர் என்றும், அவரை போன்ற ஒரு இளம் மற்றும் துடிப்பான தலைவர் இந்த ஆண்டு ரைசினா உரையாடலில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் பயிற்சி திட்டத்திற்கான செயலியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். டெல்லியில் செயலியை துவக்கி வைத்து பேசிய அவர், இன்றைய தொழில்துறை AI போன்ற பல்வேறு மாற்றங்களை பெற்று வருவதாகவும், இதனால் இளைஞர்களிடையே நிர்வாகம் எதிர்பார்க்கும் திறன் குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்களின் திறன் மற்றும் வேலைகளில் ஆள் சேர்க்கையை மேம்படுத்தவும் வேலை தேடுவோருக்கும் 5 வெவ்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்றாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த இருப்பதாக இந்து அமைப்புகள் மிரட்டல் விடுத்துள்ளன. மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் அவுரங்கசீப் கல்லறை அமைந்துள்ளது. இந்த கல்லறையை அகற்ற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பாபர் மசூதி நிலைமைதான் ஏற்படும் என்றும் விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற இந்துத்துவ அமைப்புகள் மிரட்டல் விடுத்துள்ளன. மேலும் அவுரங்கசீப்பின் உருவ பொம்மைகளை எரித்து இந்து அமைப்பினர் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவுரங்கசீப் கல்லறையை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி மாநகராட்சி கூட்டத்தின் போது ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. டெல்லி மாநகராட்சியின் பொதுக்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. அப்பொழுது மேயருக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்த கோரி பாஜக கவுன்சிலர்கள் முழக்கமிட்டனர். இதனால் இரு கட்சி கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்ட பாஜக கவுன்சிலர்கள் ஆவணங்களை கிழித்து வீசி மேயர் பதவி விலக வலியுறுத்தினர். பாஜக அரசுக்கு மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று பாஜக MP கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டில் கலவரங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும், தீவிரவாத தாக்குதல், விமான கடத்தல் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டை பாதுகாப்பது என்பது பிரதமருக்கும் உள்துறை அமைச்சகத்திற்கும் எளிதான வேலை அல்ல என்றும், அவர்களுக்கும் நமது பாதுகாப்பு படையினருக்கும் நாம் கொஞ்சம் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் கங்கனா ரணாவத் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் கோவில் கணக்காளர் மீது ஆசிட் ஊற்றிய வழக்கில் அர்ச்சகர் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் சாய்தாபாத்தில் உள்ள புகழ்பெற்ற பூலட்சுமி மாதா கோவிலில் கணக்காளராக வேலை செய்து வந்த நரசிங்கராவ் மீது ஹோலி பண்டிகையன்று மர்ம நபர் ஒருவர் ஆசிட் ஊற்றி தப்பிச் சென்றார். இதுகுறித்த வழக்கில் கோவில் ஊழியர் ராஜசேகர் சர்மா மற்றும் அர்ச்சகர் ஹரிநாத சர்மா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். பணி நிமித்தமாக தொல்லை கொடுத்ததால் பழிவாங்கும் நோக்கில் இந்த செயல் நடந்திருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலத்தில் உயிருடன் இருக்கும் பெண் இறந்துவிட்டதாக கூறி மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சன்னியாசிகுண்டு பகுதியைச் சேர்ந்த பூங்கோடி மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்தார். இந்த உரிமை தொகை திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் பூங்கோடி அதிகாரிகளை சந்தித்து விவரம் கேட்க சென்றிருந்தார். அப்பொழுது அதிகாரிகள் பட்டியலை பார்த்தபோது பூங்கோடி 6 மாதங்களுக்கு முன்பே இறந்து போனதாக பதிவிடப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பூங்கோடி தாம் உயிருடன் இருக்கும் போதே இறந்து போனதாக கூறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் அளித்துள்ளார். திருமணத்திற்கு முன்பே பிறந்த பச்சிளம் குழந்தையை விட்டு சென்ற காதலர்களை தேடி பிடித்து போலீசார் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்தனர். சென்னையைச் சேர்ந்த குமரன் மற்றும் பிரியங்கா ஆகிய இருவரும் காதலித்து வந்த நிலையில் பிரியங்கா கர்ப்பமாகியுள்ளார். இதனையடுத்து அவருக்கு பிறந்த குழந்தையை தன்னுடன் மருத்துவ சிகிச்சைக்கு வந்த சாய்ரா பானு என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர். தொடர்ந்து குழந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விசாரணையில் உண்மை வெளிவரவே பிரியங்கா, குமரன் ஆகியோரை போலீசார் கண்டுபிடித்து பிறந்து 26 நாட்களே ஆன ஆண் குழந்தையை ஒப்படைத்தனர். மேலும் இருவரின் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதிக்காததால் இவ்வாறு செய்ததாக தெரிவித்தனர். தென்காசி அருகே சட்டவிரோத செங்கல் சூளைகள் குறித்து புகார் அளித்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. விஸ்வநாதபேரி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆவார். இவர் அந்த பகுதியில் உள்ள சட்டவிரோதமாக செயல்படும் பல செங்கல் சூளைகள் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இதேபோல சட்டவிரோதமாக செயல்படும் ஒரு செங்கல் சூளையை தனது செல்போனில் படம் எடுத்தபோது தாக்குதலுக்கு ஆளானதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா அலுவலகத்தில் ஆதார் திருத்தம் செய்ய பொதுமக்கள் கூட்டமாக குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்தங்கரை தாலுகா அலுவலகத்தில் ஆதார் திருத்தம் செய்யும் மையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் திருத்தம் செய்யக்கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பணியில் அலுவலர் ஒருவரே இருந்த நிலையில் கூடுதல் அலுவலரை நியமிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை மூலக்கடை பகுதியில் ஆட்டோ சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மூலக்கடை பகுதியில் சவாரி ஏற்றுவதில் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இதுகுறித்த புகார்களும் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க கொடுங்கையூர் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றும் இதேபோன்று தகராறில் ஈடுபட்டதாக 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அப்பொழுது தப்ப முயன்ற 4 பேருக்கு கால் உடைந்ததால் மாவுக்கட்டு போடப்பட்டது. உதகை அருகே உயிர் பலி வாங்கி வரும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறை அலட்சியம் காட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி ஊராட்சிக்குட்பட்ட பொம்மன் நகர் பகுதியில் சிறுத்தை தாக்கி பெண் ஒருவர் பலியானார். இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வனத்துறையினர் வெறும் கூண்டை மட்டும் வைத்துவிட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணியை தாமதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சிறுத்தையை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சங்கரன்கோவில் அருகே சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி மணிகண்டன் என்ற இளைஞர் கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் அதே பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக இளைஞர்கள் உயிர் தப்பினர். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்போது வைரலாகியுள்ளது. தாம்பரத்தில் விரைவு மின்சார ரயிலில் இருந்து தவறி விழுந்து மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் BA கிரிமினாலஜி 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் விஸ்வா. காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இவர் இன்று திருமால்பூர் விரைவு மின்சார ரயிலில் பயணம் செய்துள்ளார். இந்நிலையில் ரயில் தாம்பரம் அருகே வந்தபோது கூட்ட நெரிசலில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலிருந்து வந்த தாம்பரம் இருப்பு பாதை போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே நகை கடையில் இருந்து 90 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். 5 கிராமம் வடக்கு பசாரில் செயல்பட்டு வரும் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான நகை கடையில்தான் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். 40 கிலோ வெள்ளி பொருட்களையும் மர்ம நபர்கள் அள்ளிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி கேமராவையும் மர்ம நபர்கள் தூக்கி சென்றதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி வந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திண்டுக்கல்லில் வைத்து 14 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வழக்கம் போல சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு வந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ரயிலில் பயணம் செய்த நவநீத கிருஷ்ணன் என்பவரது உடைமைகளை சோதனையிட்டதில் உரிய ஆவணம் இன்றி 13,77,900 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்காக பணத்தை மாற்ற எடுத்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் ஹவாலா பணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தினர். காரைக்காலில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2000 ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்ட நிலையில் வாய்மொழி உத்தரவாக அனைவரும் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவதுடன் 10,000 ரூபாய் சம்பளம் வழங்க இருப்பதாக கடந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அடுத்தடுத்து போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பார்வைத்திறன் குன்றியோருக்கான 2GK விரைவு கால்பந்து போட்டியில் நீல அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னை ஆலந்தூரில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் பார்வைத்திறன் குன்றியோர்களுக்கு 2GK விரைவு கால்பந்து போட்டி நடைபெற்றது. மொத்தம் 4 அணிகள் பங்கேற்று விளையாடிய போட்டியின் இறுதியில் நீல நிற அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சர்வதேச கேரம் போட்டியில் தங்கம் வென்ற காசிமாவுக்கு இயக்குநர் வெங்கட் பிரபு புதுமை தமிழச்சி விருது வழங்கி கௌரவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த காசிமா 3 பிரிவுகளில் தங்கம் வென்றார். இந்நிலையில் அவருக்கு அபுதாபியில் புதுமை தமிழச்சி பெண்கள் இயக்கம் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் புதுமை தமிழச்சி விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை மாணவி காசிமாவுக்கு திரைப்பட இயக்குநர் வெங்கட் பிரபு வழங்கி கௌரவித்தார்.
ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான பாகுபலி திரைப்படம் ஜூன் மாதம் மீண்டும் ரீரிலீஸ் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ், ராணா ரகுபதி, அனுஷ்கா, நாசர் மற்றும் பலர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான பாகுபலி திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்தது. இந்த திரைப்படம் 2 பாகங்களாக வெளியிடப்பட்டது. பாகுபலி திரைப்படம் வெளியாகி 10 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. இதனால் படத்தை ரீரிலீஸ் செய்யுமாறு நெட்டிசன்கள் படக்குழுவிடம் இணையத்தில் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். IPL தொடருக்கான பயிற்சியின் போது விராட் கோலி நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் T20 தொடரான IPL-இன் 18வது சீசன் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி முடிந்த கையோடு RCB அணி வீரர்களுடன் இணைந்து விராட் கோலி தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். பயிற்சியின் போது விராட் கோலி ஜாலியாக நடனமாடிய வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இன்று முதல் 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது என்றும், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாக இருக்கும் என்றும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.